ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வெந்தயக்கீரையில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கெட்டியாக தொக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரச சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு எண்ணெய் போட்டுருங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருங்க. நல்லா சூடு ஏற்று அந்த எண்ணெய். நல்லா எண்ணெய் சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. அதில் இது சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்கீரையில் இந்த மாதிரி செஞ்சோன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். கொஞ்சம் நேரம் கலந்துட்டே இருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு, இல்லைன்னா ஒரே பக்கமாக கருகிடும். பாருங்கள், வெந்தயக்கீரையை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரை எடுத்து அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையை போட்டு. கீரை நல்லா மசியட்டும். இதுக்கு என்ன மசாலா வேணும்னு பார்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டும் 2 தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சியில். பூண்டு போட்டால் தான் அது டேஸ்ட்டே வரும். 8 பல்லு பூண்டும் 2 தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது ஒரு கட்டு கீரை. இது அந்த கீரையிலே அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதில் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வேணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அந்த தண்ணி எல்லாம். இந்த மசாலா வாசமும் கொஞ்சம் நேரம் போகட்டும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது கீரை வேகிறதுக்காக நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும் கீரை. பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள், அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில். அங்கே தேங்காய் பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் திக்காகட்டும் அது. ஒரு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. ரச சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.